ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சு பாருங்களேன். பொட்டேட்டோ வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், சீக்கிரமாக வந்துடும். ப்ளஸ் கம்மியான ஆயில் யூஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் நீங்களும் செய்வீங்களான்னு வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்காக நான் இங்கே ஒரு பெரிய உருளைக்கிழங்கா 2 எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம தோலை சீவி எடுத்துருவோம். தோல் சீவின உருளைக்கிழங்க நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் அதுக்காக இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரவுண்டாக கட் பண்ண பிறகு ஒரு ஸ்லைஸ் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து குட்டி குட்டி கட்டமாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்து வரும். குழந்தைங்களும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒரு பவுலில் நான் தண்ணி வச்சுருக்கேன். அதில் போட்டுட்டு நம்ம நல்லா அலசி எடுத்துப்போம். உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துருவோம். வடிகட்டி எடுத்த பிறகு ஒரு 5 மினிட்ஸ் அதை அந்த பவுல்லையே நம்ம வச்சுருப்போம். எக்ஸஸாக தண்ணி இருந்தால் அதுவும் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பவுலில் ஏதாவது தண்ணி இருந்தால் அதையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி வச்ச உருளைக்கிழங்கு அதே பவுலில் போட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்குக்கு சமைக்கும்போது எந்த அளவுக்கு உப்பு போடுவோமோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு இப்போவே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இதை நம்ம ரெஸ்ட்டில் விட்டுறணும். ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். இந்த மாதிரி செய்கிறதுனால உருளைக்கிழங்கு வந்து நம்மளுக்கு சாஃப்டாக ஆகிடும். அந்த உப்பு பட்டே உருளைக்கிழங்கு வந்து சாஃப்டாக ஆகிடும். ஸோ ஒரு 20 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி உப்பு வந்து நம்மளுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கும். ஸோ நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது இந்த தண்ணியும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படின்னு நான் சொல்கிறேன். அடுப்பில் நான் ஒரு கடாய் வச்சுட்டு நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தான் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுப்போம். அந்த தண்ணி வந்து அந்த பவுல்லையே இருக்கட்டும். உருளைக்கிழங்கு போட்ட பிறகு நம்ம இந்த மாதிரி ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 30 செகண்டுக்கு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இடையில ஒரு 2-3 தடவை உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது ஒரு 50% வந்து நம்மளுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணணும்னு எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஒரு 50% வெந்து வந்த பிறகு நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுப்போம். போட்டுட்டு அதையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுருவோம். மஞ்சத்தூள் போட்ட பிறகு நம்ம ஒரு 2லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் லேசாக சிம்மில் வச்சுட்டு நம்ம பேலன்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா அந்த பவுலில் அந்த உப்பு தண்ணி அதையும் நம்ம உருளைக்கிழங்கு கூட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு ஹை ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு 30 செகண்டுக்கு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு திருப்பி சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வேணும்னா நம்ம இடையில கூட ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிண்டி விட்ட பிறகு நம்ம இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் இங்கே காஷ்மீரி ரெட் சில்லி தான் போடுறேன். அது கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போடுறேன். நான் இந்த மசாலா தான் போடுறேன். நீங்கள் எந்த மசாலா வேண்டாலும் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா போட்டால் கூட சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம இனிமேல் வந்து மூடக்கூடாது உருளைக்கிழங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லோவில் வச்சு சிம்மில் வச்சே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்துடும். இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போதுமே சமைக்கும்போது தானே உருளைக்கிழங்குக்கு உப்பு போடுவோம். அந்த மாதிரி செய்யாமல் பிஃபோராகவே உப்பு போட்டு ஊற வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமான ஆயிலே சீக்கிரமாக உருளைக்கிழங்கு வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு சிம்மில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியாக வந்துடும். தண்ணி ஊற்றி ஃப்ரை பண்ணுறோமே உருளைக்கிழங்கு கொலன்னு வந்துடுமோன்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி ஆகவே ஆகாது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். சில நேரத்தில் நம்ம ஆயிலில் மட்டும் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது சீக்கிரமாக குக் ஆகாது. ஸோ அதுக்காக நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. பாய்.